அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தானில் 9 இடங்களில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பெரும் போராக மூல வாய்ப்பு இருப்பதாக ஒட்டுமொத்தமான செய்தி ஊடகங்களும் பரபரத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, ஈரான் போன்ற நாடுகள் இந்தியா அமைதியை கடைபிடிக்கணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியை கடைபிடிக்க, போரை நிறுத்துங்கள், போர் வேண்டாம் அப்படிங்கிறது தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. சீனா, ஈரான் நாடுடைய கோரிக்கையை இந்தியா ஏற்க போகிறதா? இது போராக மூல போகிறதா? போர் நடந்தால் இந்த போர் எதுக்கான போரா இருக்கும்? உண்மையிலே காஷ்மீருடைய உண்மையான சிக்கல் என்ன? இன்னைக்கு இந்தியா தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிற இந்த பகுதிகள் யாருக்கு உண்மையிலே சொந்தமான நிலப்பரப்பு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகவல்பூர், முசஃபராபாத் உள்ளிட்ட 7 இடங்களில் 9 முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தியது. இதில் இந்த பகவல்பூரை தவிர்த்துட்டு மீது எல்லா பகுதியிலுமே ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தானாலும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று இந்தியாவாலும் அழைக்கக்கூடிய பகுதி. சொல்லப்போனால் இந்திய நிலப்பரப்புக்குள்ளேயே இந்தியா தாக்குதல் நிகழ்த்திருக்கு. நிலவியல் அடிப்படையில், இந்தியாவுடைய வரைபடத்தின் அடிப்படையில் அது இந்திய பகுதி. நாமெல்லாம் இந்தியாவுடைய மேப் வரையும் போது சின்ன பிள்ளைல கண்ணை மூடிட்டு வரைவோம். மேலே வந்து ஒரு ஆர்டின் மாதிரி ஒரு படத்தை போட்டு அப்படியே இழுத்து கொண்டு வந்து அப்படியே சுருக்கி கன்னியாகுமரி வரைஞ்சிருவோம். இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் நீட்டு விட்டால் மேற்கு வங்காளம், இந்த பக்கம் அப்படி போட்டால் குஜராத். அப்போ நமக்கு அப்படி மனப்பாடமாக எல்லாருக்கும் இந்தியாவில் பாடம் படித்த மாணவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இந்தியாவுடைய வரைபடம் இதுதான். ஆனால் அந்த வரைபடத்தில் மேலே ஒரு ஆர்டின் போடுவோம், அதான் இமயமலை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வரைபடத்தில் பாதி கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் பகுதி சுற்றளவில் பாகிஸ்தான் இன்றளவு இருக்கு. என்னிலிருந்து இருக்கு? 1947 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதி கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதி பாகிஸ்தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள தான் இந்த முசஃபராபாத் வருது. அந்த பகுதியில் தான் 7 இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தி இருக்குது. சொல்ல போனால் அது இந்தியாவுடைய பகுதி. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துக்கிறது. ஆக்கிரமித்து வச்சது இந்தியா என்கிற நாடு உருவாகி 2 மாசத்துல ஆக்கிரமிச்சது இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த போர் தொடங்கினா இது முதற்கட்ட போர்லாம் கிடையாது. 1947 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கிய போர். கிட்டத்தட்ட 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்ச ஒரு 3 நாள்லேயே இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கும்போதே பாகிஸ்தான் 272 கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பு, அன்னைக்கு இந்திய நிலப்பரப்பு கிடையாது, காஷ்மீர், இந்தியாவுக்கும் இணையாமல் பாகிஸ்தான் இணையாமல் தனி சாம்ராஜ்யமாக மன்னர் ஹரிசிங்கால் ஆளப்பட்டு வந்த ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் 272 கிலோமீட்டரை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிடறாங்க. அந்த 272 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த ஆசாத் காஷ்மீர் அழைக்கப்படுகிற இந்த முசஃபராபாத் வருது. 1971 இந்தியா சண்டை போடுது காஷ்மீருக்கு ஆதரவாக. காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்பதாக சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக வரேன்னு சொல்லி இந்திய ராணுவம் போய் கொஞ்சம் நிலப்பரப்பு பிடிக்கிறாங்களே ஒழிய மீதி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மொத்தமும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் போயிடுது. அன்னைக்கு நடந்த சண்டை காஷ்மீருக்காக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான சண்டை 1947 அக்டோபர் மாதம் 27. அதற்கு பிறகு 1971 அப்பப்போ சண்டை நடந்தால் கூட பெரிய போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வரல. 1971 பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து பிரிச்சுட்டு வரும்போது பங்களாதேஷுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் கூட இந்தியா சண்டை போடுது. அது 1971 பங்களாதேஷுக்கு ஆதரவான சண்டை. திருப்பி 2009 கார்கில், நம்ம இமயமலையினுடைய உச்சின்னு சொல்லலாம், ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய உயர்ந்த நிலப்பரப்பு கார்கில். அந்த கார்கிலே பாகிஸ்தான் ஆக்கிரமிக்க வருது. அந்த ஆக்கிரமிப்பை தடுத்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் 2009 இந்திய அரசு வெற்றி பெறுகிறது. கார்கில் நம்ம கட்டுப்பாட்டில் வருது. இது கார்கிலை மீட்க நடந்த சண்டை. அதுக்கு பிறகு பல்வேறு தாக்குதல்களை பாகிஸ்தானுடைய ஆதரவில் இருந்த பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்குள் நிகழ்த்தியதாக இந்திய ராணுவம் இதுவரைக்கும் சொல்லுது. குறிப்பாக 2001 நடந்த பாராளுமன்ற தாக்குதல், 2009 நடந்த
2006 டெல்லி தாக்குதல், 2009 மும்பையில் நடந்த பல்வேறு வெடிகுண்டு தாக்குதல்கள், அதற்கப்புறம் 2019 நடந்த புல்வாமா தாக்குதல், இப்பொழுது 2015 பகல்காம் தாக்குதல். கிட்டத்தட்ட இந்த 2001 2025 வரைக்கும் இந்த 25-24 ஆண்டுகளில் 30 இடங்களில் இந்த ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கரி தொய்பா, அப்புறம் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட், இப்படி பல்வேறு அமைப்புகள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி பல்வேறு தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 350 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த லஷ்கரி தொய்பா, இந்த ஜெய்ஷ் இ முகமது, ரெசிடென்ட் ஃப்ரண்ட், இந்த அமைப்புகள், இதெல்லாம் பாகிஸ்தானி அமைப்புகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய, அதாவது ஆசாத் காஷ்மீர் என்று, சுதந்திர காஷ்மீர் என்று பாகிஸ்தான் அழைக்கப்படக்கூடிய இந்த இந்தியாவுக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள். இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காஷ்மீரை மீட்டு பாகிஸ்தானை இணைப்பது. லஷ்கரி தொய்பாவுக்கும் அதுதான் நோக்கம், தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட்டுக்கும் அதுதான் நோக்கம், ஜெய்ஷ் இ முகமதுக்கும் அதுதான் நோக்கம். கிட்டத்தட்ட 30 பயங்கரவாத குழுக்கள், ஹிஜ்புல் முஜாஹிதீன் அப்படின்னு அமைப்பு இருக்கு. அதுக்கு விளக்கம் என்னன்னா, புனித போராளிகள். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பார்வையில் அவருடைய போராளிகளாக காஷ்மீரை மீட்டெடுத்து பாகிஸ்தானில் இணைப்பதான் அவருடைய நோக்கம். அதே போல தான் வந்து ஜெய்ஷ் இ முகமதுனா முகமதின் படை அப்படின்னு அர்த்தம். அந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவராக இது எதுவும் இப்போ உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. 1947 பல்வேறு அமைப்புகள் உருவாயிருக்கு. 70, 85, 88 பல்வேறு அமைப்பு, 30 வருஷம் 40 வருஷம் பின்னணி கொண்ட அமைப்புகள். கிட்டத்தட்ட உலகத்தில் 20-30 நாடுகள், ஐநா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களாக அமைப்புகளாக இந்த அமைப்பு இருக்கு. இந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவராகத்தான் மசூத் அசார் என்பவர் இருக்கார். இந்த மசூத் அசாருடைய தலைமையகம், ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைமையம் தான் பகல்பூரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை குறிவைத்து தான் மிகப்பெரிய தாக்குதல் இந்திய ராணுவம் நிகழ்த்தியிருக்கிறது. இந்த பகல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தலைவராக கூடிய மசூத் அசாருடைய குடும்பம் 10 பேர் வந்து இந்த ராணுவ தாக்குதலில் பலியாயிருக்காங்க. இது வெறும் பகல்காம் தாக்குதலுக்கான எதிர்த்தாக்குதல் சண்டை, புல்வாமா தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் சண்டை, இல்லை செங்கோட்டையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கோ, இல்லை மும்பை தாக்குதலுக்கோ, இல்லை வந்து பாஜகவுடைய ஒரு கவுன்சில் கூட இருந்துச்சு, அதில் ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க, அதுக்கு எதிர் தாக்குதல் நிகழ்த்துறதுக்காகவோ, இல்லை இந்தியாவில் ரயில் குண்டுவெடிப்புகள் அதுக்கான தாக்குதலாக மட்டும் இதை பார்க்க முடியாது. பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிற ஆசாத் காஷ்மீர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிற இந்த பகுதியை எப்படியாவது மீட்டெடுக்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆண்ட பல்வேறு பிரதமர்களுடைய கனவு, இந்திய இராணுவத்தினுடைய கனவு. அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் அங்கே வாழ்றான். ஒரு போர் அப்படின்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய ஜெனோசைடில் தான் போய் முடியும். அப்போ அந்த போரை, பொதுமக்களுக்கு எதிரான போரை வந்து இந்தியா தொடங்கினாலும் உலக நாடுகள் வந்து அதை எச்சரிக்கும், கண்டிக்கும், நிகழ்த்த விடாது. இன்னைக்கு கூட இந்த போரில் பொதுமக்கள் யாரையும் நாங்கள் குறிவைக்கல, பயங்கரவாதிகளை குறிவைத்து உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல் நிகழ்த்தினோம். ஒரு பாகிஸ்தானிய பொதுமக்களை கூட அதில் பலியாயிடக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாயிட்டோம்னு சொல்லி இந்திய வான்படையினுடைய கர்னல் சோபியா குரேசி, விங் கமாண்டராக இருந்த வியோமிகா சிங் என்ற 2 பேரும் வந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தானை குறிவைத்தோ, பாகிஸ்தானில் குறிவைத்தோ, பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து கூட நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தல, பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நிகழ்த்தினோம்ன்றாங்க. நம்ம அந்த காணொலி காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. அந்த காணொலி காட்சி பார்க்கும்போது அது பொதுமக்கள் இருக்கிற பகுதியாக இருந்தாலும் கூட, ஏன்னா கண்டிப்பாக தனித்து எந்த ஒரு பயங்கரவாதி இருக்க மாட்டான், பொதுமக்களோட இது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாமே டென்ட் போட்ட முகாம்கள் கூட இருந்துச்சு. ஒரு டென்ட் போட்டு ஒரு தங்கியிருக்கிறான். அப்போ அதில் ஏதோ ஒரு முகாம், ஒரு கேம்ப் இருந்திருக்கு. அந்த கேம்பை குறிவச்சு தான் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சோபியா குரேசி, வியோமிகா சிங், இங்கே பெண்கள் வந்து +2 வரைக்கும் படித்தா கூட பெரியாரால் கிடைச்ச வெற்றி, திராவிடத்தால் கிடைத்த வெற்றிமாங்க. இந்திய வான்படையினுடைய மிகச்சிறந்த கர்னலாக, கேப்டனாக, கமாண்டோவாக 2 பெண் அதிகாரிகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. சிந்தூர் என்று இந்திய பெண்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தினுடைய பெயரை ஆபரேஷன் சிந்தூர் என்று வைத்து அதற்கு பெண் அதிகாரியை தலைமை தாங்க வைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு போரில் பொதுமக்கள் மரணமடையக்கூடாது, அந்த போருக்கு சம்பந்தமில்லாத மக்கள் மரணமடையக்கூடாதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு போர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஈழத்தில் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அந்த போருக்கு தொடர்பில்லாத, சம்பந்தமில்லாத லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் அனாதையாக நிற்கதியாக ஏதிரில் நிற்கிறாங்கன்னா அது ஒரு போரினுடைய தாக்கம். அப்போ அப்படி பாகிஸ்தான்லையும் எந்த பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டிருக்கிற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு
முழுக்க முழுக்க இதுவரைக்கும் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இந்த அமைப்புகள் பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போதைக்கு கூட நடந்த பகல்காம் தாக்குதல் கூட ஒரு அமைப்பு பொறுப்பேற்றது. அப்புறம் வந்து இல்லை பொறுப்பேற்கலன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக நடந்த புல்வாமா தாக்குதல் வரைக்கும் ஏதோ ஒரு அமைப்பு இந்த ஆசாத் காஷ்மீரில், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய இந்த அமைப்புகள் தான் பொறுப்பேற்றிருக்கு. அப்போ இந்த அமைப்புகள் பொறுப்பேற்குதுன்னா இந்த அமைப்புகளும் பயங்கரவாத குழுக்களும் பாகிஸ்தானுக்குள்ளே இருப்பது பாகிஸ்தானுடைய அரசுக்கு தெரியும். அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு தான். அங்கே ஒரு ஜனநாயக நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாத குழுக்கள் இருக்கும் பொழுது அந்த அரசு அந்த பயங்கரவாத குழுக்களை மறைமுகமாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் சொல்கிறாரு, இது வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து இந்த பயங்கரவாத தீவிரவாத குழுக்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் உதவி பண்ணியிருக்கிறோம், அவங்கள நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தோம், அதனுடைய விளைவை நாங்கள் இப்போது சம்பாதிக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ அந்த முனீர் சொன்னது போல பயங்கரவாத தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த 9 இடங்கள் நடந்த தாக்குதல். இந்திய இராணுவத்தால் பாகிஸ்தான் வீரர்களும் பாகிஸ்தான் இராணுவத்தில் இந்திய வீரர்களும் சகஜமாக வந்து தாக்குதல் நிகழ்த்துவாங்க. 2 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, 4 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, ராணுவருடைய தலை துண்டிக்கப்பட்டுருச்சு, எல்லையில் பதட்டம் அப்படின்னு செய்தியை நாம் படித்து கொண்டே இருப்போம். அதெல்லாம் எல்லையில் நடக்கக்கூடிய அத்துமீறலாலோ இல்லை எல்லை ஆக்கிரமிப்பினாலோ நடக்கக்கூடிய சண்டை. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமான முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு ஒரு போர் நம்ம காலகட்டத்தில் இந்த 20 கார்கிலுக்கு பிறகு 99க்கு பிறகு ஒரு பெரிய போர் இந்தியாவால் அறிவிக்கப்படவே இல்லை. எந்த நாட்டுக்கு எதிராகவும் இந்தியா போர் தொடங்கலை. இலங்கை ராணுவம் தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொள்ளுது, 800 மீனவர்களை கொண்டிருக்கு, இந்திய ராணுவம் போர் தொடுக்கலை. சீனா லடாக் எல்லையில் வந்து நம்முடைய ராணுவ வீரர்களை வந்து தாக்கியது, அத்துமீறியது. சீனாவுக்கான போரை வந்து இந்தியா தொடுக்கலை. டிக்டாக் உள்ளிட்ட செயலிகளை தடை செஞ்சுட்டு சீனாவின் பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தடைகளை மட்டும் போட்டுட்டு அமைதி காத்துட்டாங்க. அதே போல் பாகிஸ்தானும் தொடர்ச்சியான தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் இருக்காங்க. இந்தியா பெரிய போரை வந்து நடத்த விரும்பலை, அது போர் சூழலுக்கே போகலை. ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறிவைத்தும் காஷ்மீர் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆசாத் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பயங்கரவாத குழுக்களும் அழிக்கப்படுவதற்காக தான் இந்த போர் தொடங்கப்படுது. இது பாகிஸ்தானுக்கு எதிரான போர் என்பதை விட பயங்கரவாதத்துக்கு எதிரான போராகத்தான் இருக்கும் என்று நாட்டினுடைய பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. பகல்காம் தாக்குதல் முடிந்த மறுநாள் பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நாட்டினுடைய பிரதமர் மோடி பேசுறாரு, நீ எங்கே இருந்தாலும் எந்த எல்லையில் இருந்தாலும் நான் பிடிச்சு அழிப்பேன். அது நீன்னு சொல்றது வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த பயங்கரவாதிகளை. அப்போ அந்த பயங்கரவாதி தேர்தல் பிரச்சாரத்தில் இது அரசியலாக பார்க்கப்படுது. அரசியலுக்காகவே மோடி பேசியிருக்கலாம், அதை பேசும்போது ஓட்டு விடும்னு பேசியிருக்கலாம். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் ஒட்டுமொத்தமாக இதுதான் சரியான தருணம். இதுக்கு மேலே ஏன்னா மும்பை தாக்குதலில் 164 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த 164 பேரில் பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்தாங்க, இந்தியா இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, பெரும்பாலும் சாமானிய மக்கள். பாகிஸ்தான் பிரச்சனை என்ன, இந்திய பிரச்சனை என்ன, காஷ்மீர் பிரச்சனை என்ன, ஆசாத் காஷ்மீர்னா என்ன, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ன, வங்கதேச பிரச்சனைனா என்ன, லஷ்கர் இ தொய்பா, இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இது எதை பற்றியுமே லஷ்கர் இ தொய்பாவோ அல் கொய்தாவோ எதை பற்றியுமே தெரியாத சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்தியாவுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்தி வாழக்கூடிய ஒரு சாமானிய மனிதன், ஒரு உணவகத்தில் போய் தங்க போனவன், ஒரு வீதியில் நடந்து போனவன், ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற ஊழியன், எந்த பிரச்சனையும் தெரியாத சாமானிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன் வந்து இந்த பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டுட்டான். அப்போ அவனுடைய மரணத்திற்கு என்ன தீர்வு? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவோடு காஷ்மீர் இருக்க விரும்புதா இல்லை பாகிஸ்தானோடு காஷ்மீர் போக விரும்புதாங்கிறத 1947 பொது வாக்கெடுப்பு நடத்தி அதை முடிச்சுக்கணும். அது நடத்தப்படலை. மன்னர் ஹரிசிங் விரும்பியது போல அது நிகழ்த்தப்படலை. காஷ்மீரிய மக்கள் நினைச்சது போல நடத்தப்படலை. ஒட்டுமொத்தமாக 2 அரசாங்கமும் சேர்ந்து நடத்திய ஈகோல இந்த பக்கம் பாதி காஷ்மீரும் இந்த பக்கம் பாதி காஷ்மீரும் பிச்சு இருக்கு. இப்போ 2 பேரையும் கூட்டாக இணைச்சி நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்தி நாங்கள் யார் கூட போக விரும்புகிறோன்னு சொல்லி அந்த மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதுக்கான சூழல் இப்போதைக்கு எப்போதும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஆசாத் காஷ்மீரை பாகிஸ்தான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதில் முழுக்க இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அவங்க வந்து பாகிஸ்தானிகளாகவே மாறி போயிட்டாங்க. அவங்க வந்து இந்தியர்களாக வாழலை, காஷ்மீர்லாவும் வாழலை, அவங்க பாகிஸ்தானிகளாகவே மாறி இந்த 70 வருஷத்தில் மொத்தமாக மாறி நிற்கிறாங்க. மொத்த கலாச்சாரமும் மாறி நிற்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் இந்தியா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு 40 லட்சம் மக்களையும் தன்னகத்தை கொண்டு வர போகிறதா
இல்லை வெறும் பயங்கரவாதிகளை மட்டும் அழித்து பாகிஸ்தானுக்கான மாநிலமாகவே அந்த ஆசாத் காஷ்மீரை விட போகிறதா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். இது ஏதோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போர். அதனால் சண்டிகர் விமான நிலையத்தை மூடிட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை மூடிட்டாங்க, ஸ்ரீநகர் விமான நிலையத்தை மூடிட்டாங்க, அமிர்தசரஸ் விமான நிலையத்தை மூடிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே எல்லையில் தான் பிரச்சனை, வாகா அட்டாரி எல்லை தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஒரு போர் ஒட்டுமொத்தமான ஒரு நாடு முழுக்க எதிரொலிக்கும். நேரடியாக அவங்க துப்பாக்கி சுட்டு பலியாவாங்க, நேரடியாக எல்லையில் அவங்களுடைய வீடுகள் சேதமாகலாம், இராணுவ வீரருடைய உயிரிழப்பு ஏற்படலாம், எல்லை பேருடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதை தாண்டி இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களை ஒரு போர் நிகழ்த்தும். ஒரு போர் விலைவாசியை ஏற்றிவிடும். ஒரு போரில் மிகப்பெரிய மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். ஒரு போரில் மிகப்பெரிய வாகன நிறுத்தங்கள், ஃப்ளைட்ஸு எதுவுமே இயங்காது. ஒரு போர் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த சாமானிய மக்களை, நடுத்தர மக்களை மிகப்பெரிய உள்ள தலைகீழாக புரட்டி போடும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஒரு போர் அறிவிக்கப்பட்டு போர் நிகழ்ந்தால் போர் குறித்த செய்திகள் மட்டும்தான் இருக்கும். நாட்டில் வேறு எந்த செய்தியும் பேசப்படும் பொருளாக மாறாது, எந்த திட்டமும் வராது, எந்த நல்லதும் நடக்காது. அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொருந்தும். சரி, இது மட்டும் தான் நடக்குமா? இந்த தமிழ்நாட்டில் நம்ம வாழ்கிற நமக்கு விலைவாசி குறையும், அதிகபட்சம் மின்சார தட்டுப்பாடு ஏற்படலாம், பால் கிடைக்காமல் போகலாம், அதிகபட்சம் நம்ம வந்து காஷ்மீரில் உள்ளவங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம உணவு உடை எடுத்து அனுப்புவோம், அவ்வளோதான் நடக்க போதா அப்படின்லாம் இல்லை. இந்தியாவில் எந்த நேரமும் எங்கே வேணாலும் பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தலாம். பாகிஸ்தான்லேயும் எந்நேரமும் எந்த இடத்துலையும் இந்தியா தாக்குதல் நிகழ்த்தலாம். நாம் சேஃப்டியாக சென்னையில் இருக்கிறோம், சேஃப்டியாக திருச்சியில் இருக்கிறோம், சேஃப்டியாக மதுரையில் இருக்கிறோம், கோயம்புத்தூரில் குழுவில் இருக்கிறோம், குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா அது இல்லை. ஒரு போர் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பழி வாங்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து